to talk about our national flag. Our national flag consists of three colors: saffron, white, and green. Saffron, white, and green. It is also known as Tiranga tricolor. Saffron color indicates strength and courage of our country. White color indicates peace and truth. Green color indicates prosperity. நம்ம தேசியம் கோடி உள்ள காவினிராம் வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கின்றது. நமது தேசிய கொடியுள்ள வெள்ளை நிறம் உண்மை, அமைதி, தீமையை குறிக்கின்றது. நமது தேசிய கொடியுள்ள பச்சை நிறம் செழிப்பை குறிக்கின்றது. நமது தேசிய கொடியுள்ள பச்சை நிறம் செழிப்பை குறிக்கின்றது. The center of our national flag contains Ashoka Chakra, which has 24 spokes. 24 hours of a day. It is blue in color. Thank you, Jai Hind. வணக்கம், என் பெயர் கா சந்தோஷ். நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எனது பள்ளியின் பெயர் மெஜரா பள்ளி. அனைவருக்கும் என் கனிவான வணக்கத்தையும் சுதந்திர தின நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் 78வது சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறோம். நமது தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் என்று தெரியுமா? நமது தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்களி வங்கையார் என்பவர் ஆவார். தேசிய கொடி செவ்வக வடிவத்தில் 3:2 என விகிதத்தில் அமைந்திருக்கும். தேசிய கொடி காவி, வெள்ளை, பச்சை என 3 வண்ணங்களை கொண்டு இருக்கும். இதனால் இது மூவண்ணா கொடி எனவும் அழைக்கப்படுகிறது. நடுவில் 24 ஆரங்கள் கொண்ட அசோக சக்கரம் அமைந்திருக்கும். மேலும் கொடியேற்றும் முறையில் உள்ள வித்தியாசம் பற்றி எனது நண்பன் ஸ்ரீராம் பேச வந்துள்ளான் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் கொடியேற்றத்தில் உள்ள முதல் வித்தியாசத்தை பற்றி பேச வந்துள்ளேன். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று கொடியானது கம்பத்தின் கீழ் கட்டப்பட்டு கீழிருந்து மேலாக கொடியேற்றப்பட்டு பின்பு அவிழ்க்கப்பட்டு பறக்க விடப்படும். ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று கொடியானது கம்பத்தின் உச்சியிலே கட்டப்பட்ட நிலையிலே அவிழ்க்கப்பட்டு பறக்க விடப்படும். இதற்கான காரணம் என்னவென்றால், சுதந்திர தினத்தன்று சுதந்திரம் கிடைத்து ஆனால் குடியரசு நாடாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் குடியரசு தினத்தன்று அரசியல் அமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாகவே மேலேயே கொடி கட்டப்பட்டு பின்பு அவிழ்க்கப்பட்டு பட்டொலி வீசி பறக்க விடப்படுகிறது. நன்றி, வணக்கம். என் பெயர் கவிஷா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்போது சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் இக்கொடியேற்றும் வரையில் உள்ள 2 வித்தியாசம் பற்றி பேச வந்துள்ளேன். சுதந்திர தினத்தன்று பிரதமர் கொடியேற்றுவார். குடியரசு தினத்தன்று அரசியல் சட்டத்தின் அமலுக்கு வந்ததால் அரசியல் சட்டத்தின் தலைவரோ மற்றும் பாதுகாவலர் என்ற முறையில் குடியரசுத் தலைவர் கொடியை பறக்க விட்டார். என் பெயர் ராகாஷ்மனா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளி பெயர் மஜிரா பள்ளி. சுதந்திர தினத்தன்று இந்திய பிரதமர் அவர்கள் டெல்லியும் செங்கோட்டையும் கொடியேற்றுவார். தமிழக முதல்வர் சென்னையும் புனித ஜார்ஜ் கோட்டையிலும் கொடியேற்றுவார். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் கொடியேற்றுவதில் உள்ள 3வது வித்தியாசத்தை பற்றி பேச வந்துள்ளேன். குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர் அவர்கள் டெல்லியில் ராஜ்பாத்திலும், தமிழக ஆளுநர் மெரினா கடற்கரையிலும் உள்ள காமராஜர் சாலை பகுதியில் உள்ள உழைப்பாளர் சிலையில் அருகில் உள்ள கொடிமரத்தில் கொடியை பறக்க விடுவார். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். அப்பப்பா, இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிபப்ளிக் டேக்கும் அந்த கொடி ஏற்றுவதில், கொடியை பறக்க விடுவதில் எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத அழகாக எடுத்து விளக்கி எங்கள் மாணவ செல்வங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ கிட்ஸ். கிவ் அ வெரி குட் கிளாப்.